நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கும், லங்ஸில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். நுரையீரல் தான் ரொம்ப பாதிக்கும் சளியால். அதை ஈஸியாக போக்குற ஒரு வழி தான் இது. நுரையீரல் பலம் பெற நோயின்றி வாழ சித்தர்கள் சொன்ன எளிய வைத்தியம்தான் இது. ஒரு கைப்பிடி விழுதி இலையை பறித்து வாயிலிட்டு மென்று இதில் பாதியளவு விழுங்கிவிட்டு மீதமுள்ள பாதியளவு விழுதி இலைகளை விழுதை வாயின் தாடை பகுதியில் கடைவாயில் அடக்கி வைத்துக்கொண்டு சிறிது தூரம் ஓடி பாருங்கள். எப்போது ஓடினாலும் ஏற்படும் களைப்பும் இளைப்பும் இப்பொழுது நமது உடலில் ஏற்படாது, அது உறுதி. ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இதற்கு காரணம் யாதெனில், பச்சையாக இருக்கிற விழுதி இலையை நன்றாக உமிழ்நீருடன் கலக்கும் பொழுது மென்று அதன் பின் விழுங்கி வந்தால் இதன் மூலம் உடனடியாக நுரையீரல் அளவுக்கு அதிகமான பலத்தை பெற்று விடுகின்றது. அவ்வளவு அதிசய ஆற்றல் விழுதி எனும் இந்த மூலிகையில் உண்டு. அதாவது வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அதீத வலிமையை நமது நுரையீரலுக்கு விழுதி இலையின் மூலம் கிடைத்து விடுகின்றது. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கவங்க இந்த மாற்றத்தை ஒரே நாளில் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. இதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வார காலமாக தேவைப்படும். ஒரு பயிற்சி முறை. இன்று விழுதி இலையை உண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓடி பாருங்கள். அடுத்த நாள் விழுதி இலையை மென்று விழுங்கிவிட்டு அதே தூரத்தை ஓடி பாருங்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்மையிலேயே நீங்கள் உணர முடியும். முதல் நாள் ஓடுகின்ற பொழுது அதிகமாக களைப்பு ஏற்படும். அடுத்த நாள் ஓடுகின்ற பொழுது அந்த களைப்பின் அளவு குறைந்திருக்கும். விழுதி இலையை மென்று விழுங்கிவிட்டு ஓடுகின்ற பொழுது 2 நாட்களில் பெரிதான வித்தியாசம் தெரியாவிட்டாலும் ஒரு வார காலத்தில் முடிவில் ஓடினால் ஏற்படும் பெருமூச்சும் உடல் களைப்பும் முழுமையாக நீங்கிவிடும். இந்த வித்தியாசத்தை நாம் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். ஆக தினமும் இந்த வைத்திய முறையை கடைபிடித்து வந்தால் நுரையீரல் பலம் பெறுகின்றது. ஓடினால் செலவாகும் பிராணசக்தி உடனே உடலில் சேகரிக்கப்படுகிறது. அதனால்தான் ஓடினாலும் உடலில் களைப்பு ஏற்படுவதில்லை. எனவே இன்றைய காலகட்டத்திற்கு பிராணசக்தி பெறுவதற்காக இதைவிட பெரியதொரு எளிதான வைத்திய முறை இனி தேடினாலும் கிடைக்காது. பயன்படுத்தி விடுங்கள், பயனை பெறுங்கள். ஒருவேளை பச்சையாக விழுதி இலை கிடைக்காவிட்டால் 100 கிராம் விழுதி இலையை பொடியுடன் 20 கிராம் சீரக பொடியும் சேர்த்து 10 கிராம் மிளகு பொடி 5 கிராம் மஞ்சள் பொடியும் கலந்து இதை தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் வெந்நீர் அல்லது பாலுடன் கலந்து 1 மண்டல காலம் பருகி வர நுரையீரலுக்கு பலம் உண்டாகும். மேலும் இதன் மூலம் மேலே சொன்ன அனைத்து பயன்களும் நமது உடலுக்கு கிடைக்கும். குறிப்பாக சுவாச சம்பந்தமான ஆஸ்து, மூக்கடைப்பு, மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குதல் போன்ற நோய்கள் அனைத்தும் விழுதி இலையை உண்டு வந்தால் விலகி ஓடிவிடும். விழுதி இலையில் இன்னொரு எளிய வைத்திய முறையும் உண்டு. நமது வீட்டில் ரசம் வைக்கிற பொழுது கருவேப்பிலை இலையோடு இந்த விழுதி இலையையும் 10 இலையை சேர்த்து அல்ல ஒரு 15 இலையை சேர்த்து ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கின்ற வாத நீர்கள் வெளியேறி உடல் வலிகள் நீங்கும். வாத நோய்கள் உடலில் வராதபடி நமது உடலில் காக்கும் மலச்சிக்கல் விலகும். மேலும் உடலுக்கு இன்னும் பல நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்தர்கள் பயன்படுத்தியது அந்த கால முறை.